ॐ श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणाल्लेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे। நமஸ்ஸரசே நமஸ்ஸதசஸ்பதயே நமஸ்ஸகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிருதிவே நமஹ. விபூதி மடல் பற்றிய விளக்கம் தேவை. விபூதி அப்படிங்கிறது எப்படி வாங்கி இட்டுக்கணும்னு முதல்ல பார்த்தோம். இப்போ விபூதி மடல் அப்படின்னா என்னன்னா, அந்த வார்த்தை எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்கள். விபூதி அப்படின்னா சிறந்த செல்வம்னு அர்த்தம். மடல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதையும் நல்லா கவனித்து பாருங்கள். சிறந்த செல்வம் விபூதினா அருட்செல்வம் பொருட்செல்வம். இந்த உலகத்துக்கு பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லைங்கிறான் வள்ளுவன். அந்த பொருளை தருவது விபூதி. அதோடு மாத்திரம் அருள் இல்லார்க்கு அப்படின்னு சொன்னால் அருள் அப்படின்னு சொன்னால் தெய்வத்தோட அருள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அருள் செல்வம் பொருட்செல்வம் இரண்டிற்கும் ஒரே அடையாளமாக விளங்குவது விபூதி. அது சரி, அதுக்கே மடல்னு பேர் வச்சுருக்கோம். விபூதியை கொட்டி வைத்திருக்கக்கூடிய பாத்திரத்திற்கு அதுக்கு பேர் விபூதி மடல்னு சொல்கிறான். இந்த மடல்னால் என்ன அப்படின்னா, பழைய காலத்தில் ரொம்ப தொன்மையான காலத்தில் ஒரு பொண்ணை ஒரு பையன் காதலிக்கிறான் அப்படின்னு சொன்னால், அந்த பையன் வந்து எத்தனையோ வழியில் அந்த பொண்ணுக்கிட்ட காதலை சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான். இப்படி அவள் எந்த விஷயத்துக்குமே ஒத்து வரல அப்படின்னு சொன்னால், ஒரு படம் அந்த அந்த காலத்தில் ஓவியம் எழுதுகிற வழக்கம் இருந்திருக்கு. அந்த ஓவியமாக அந்த காதலியினுடைய படத்தை வரைஞ்சி உடம்பு மேலெல்லாம் கரிய புள்ளிகளை மேலே குத்திண்டு இவள் என் காதலி அப்படின்னு கழுத மேலே போகிறதா ஒரு சம்பிரதாயம், ஒரு செவி வழி செய்தி. அது வந்து எங்கே பார்த்தாலும் இவளை நான் காதலிக்கிறேன், அவள் எனக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்கிறது. இப்போ என்ன ஆகும்னா, இந்த மாதிரி ஒரு ஆள் பண்ணுறான்னு யோசித்து பாருங்க. அந்த பொண்ணுக்கு அவமானமாக இருக்கும், அந்த பொண்ணு பெற்றவாளுக்கெல்லாம் அது கஷ்டமாக இருக்கும், ஊருக்கெல்லாம் தெரிஞ்சிடும். அவன் அவள் மீது வைத்திருக்கிற அந்த நேசத்தை சொல்லுகிற ஒரு முறையாக அதை சொல்லுகிறார்கள். இதை அந்த காலத்தில் சொல்லுவாளாம், நான் மடலேறிடவா அப்படின்னா பயமுறுத்துறதுன்னு அர்த்தம். நீ என்னை அன்பு செய், என் மீது அன்பு செய், என்னை ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்கிறதுக்கு தமிழர்கள் மடல் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அது சரி, அந்த அருட்செல்வத்தையும் பொருட்செல்வத்தையும் தரவில்லை என்று சொன்னால் நான் இவ்வாறு செய்வேன் என்று தன் அன்பை முன்னிலைப்படுத்துவதற்கு அழகான வார்த்தை இந்த மடல்னு பேர். அந்த பேரை எப்படி அதில் வச்சுருக்கான் பாருங்கள். விபூதிங்கிறது வட சொல், மடல்ங்கிறது தென் சொல். இந்த ரெண்டும் ஒன்றா சேர்ந்து மணிப்புரவாள மாதிரி விபூதி மடல்னு சொல். அப்போ இந்த விபூதி மடலுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னா, இறைவன் மீது அன்பு. நீ எனக்கு அனுகிரகம் பண்ணலை அப்படின்னு சொன்னால் நான் ரொம்ப பிரச்சனை பண்ணுவேன் அப்படின்னு சாமியை மிரட்டுற மாதிரி. மாணிக்க வாசகரோ இல்லை தேவாரங்கள்லாம் கூட அன்பினால் சில விஷயங்களில் பேசாதிருந்தால் ஏசாரோ, இப்படி நான் எத்தனையோ தடவை நான் உங்கள்கிட்ட உயிரையே கொடுக்குறேன், நீ பேசாமல் சிவனேன்னு இருந்தால் இந்த சமூகம் நான் உன் பேரில் வச்சுருக்கிற அன்பை பார்த்து ஏசாதோ அப்படின்னு கேட்குறார். அப்படி இறைவனிடத்து அன்பை வெளிப்படுத்துகிற அந்த பண்பை, அதாவது அந்த அன்பு இல்லாமல் என்னால் வாழவே முடியாதுங்கிற மாதிரி ஒரு விஷயம் அது மாதிரி இறைவனை நேசிக்கிற அந்த அன்பை வெளிப்படுத்துவதனால அன்புடைய பண்பை குறிப்பதற்காக விபூதி மடல் என்றார்கள். சரி, அது சரி, இந்த விபூதி மடல்னால் அதுக்கு பேர் வச்சுருக்கோம். அதோட வடிவம் எப்படி தெரியுமா இருக்கும்? கோயில்களில் பார்த்திங்கன்னா பிறைச்சந்திரனை போல வைத்திருப்பார்கள். இந்த பிறைச்சந்திரனுக்குள்ளே என்ன ரகசியம் இருக்குது அப்படின்னா, அதாவது அமுதம் கிடையும் பொழுது அதிலிருந்து தோன்றியவர்கள் சந்திரன்லாம். அமிர்த ஸ்வரூபம், அமிர்த கிரணன்னு அவனுக்கு பேர், சந்திரனுக்கு பேர். அப்போ அமிர்தகா அப்படிங்கிறது என்னென்னா, இரவாமையை அழிக்கக்கூடியது சந்திரன். தேவர்கள் இரவா மருந்து அப்படின்னு அமிர்தத்தை உண்டார்கள். இந்த அமுதம்ங்கிறது என்னென்னா, மூப்பு, வியாதி,
இதெல்லாம் வராது. மரணம் இதெல்லாம் இல்லாமல் இளமையாகவும் சௌக்கியமாகவும் இருக்கிறதுக்கு உண்டான பண்பை நமக்கு தரக்கூடியதுக்கு பேர் அமுதம்னு பேர். அந்த அமுதத்தை தன்னுடைய ஒளி கற்றைகளாக பெற்றவன் சந்திரன். அந்த சந்திரனுடைய வடிவத்தில் இந்த விபூதியை கொண்டு போய் வைக்கிறான். விபூதி மடலுடைய வடிவம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இரவாமை குறித்ததுன்னு அர்த்தம். அது அமுதம் போன்றது அப்படிங்கிறத சொல்கிறோம். அந்த விபூதி அமிர்தம். அந்த விபூதி இறையருளை பெற்றுத்தரும் சாதனம். அந்த விபூதி அதை பெற்றுக்கொள்பவரால் மன்றாடி பெற்றுக்கொள்வதுன்னு அர்த்தம். ரொம்ப கஷ்டப்பட்டு நீ எனக்கு கொடுத்து தான் ஆகணுங்கிற மாதிரி அந்த அன்பை வெளிப்படுத்துகிற அடையாளமாய் விபூதி மடல் சொல்லப்படுகிறது. இதை இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, பழைய காலத்துலலாம் இந்த வில்வ காய் இருக்கும் இல்லையோ, அது பழுத்துருதுன்னா அது உள்ளே இருக்கக்கூடியதை எடுத்துகிட்டு அதில் தான் விபூதி வச்சுக்கிற வழக்கம் இருக்குது. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கோயில்களில் தான் அந்த மாதிரி ஒரு பித்தளையிலையோ பிற உலோகங்களில் பிறை மாதிரி பண்ணியிருப்பாள். வீடுகளில் எல்லாம் நம்ம பெரும்பாலும் பார்த்தோம்னா ஒரு மரத்தினாலான ஒரு குடுவையில் விபூதியை வச்சுருப்பா, இல்லைன்னா பானையில் வைக்கிற வழக்கம் உண்டு. இதுதான் விபூதியை கொட்டி வைத்திருக்கிறது. இப்போ தற்காலத்தில் தான் இந்த பேப்பருங்கிறதெல்லாம் வந்திருக்கு. இந்த பேப்பரில் வைக்காமல் நம்ம எந்த கோயில் பிரசாதமாக இருந்தாலும் அதை ஆற்றுக்கு எடுத்துன்னு போயிட்டு ஒரு விபூதிக்குன்னு ஒரு பாத்திரம் வச்சு, அதுவும் இந்த மண்பானை, அப்படி இல்லைன்னா இந்த மரம், அப்படி இல்லைன்னா விபூதி மடல் இப்போல்லாம் கிடைக்கிறது இந்த உலோகத்தில் செஞ்சது, அதில் கொட்டி வைக்கணும். அது சாமி ரூமில் தான் அது இருக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி இருந்தால் அந்த தோஷம் நிவர்த்தி. அந்த விபூதி மடலுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி இருக்கணும். அதில் பாருங்கள், விபூதி நெத்தியில் இட்டுக்கு போகிறோம், பார்த்து இட்டுக்கிறதுக்கு சௌரியமாகவே கண்ணாடி இது பக்கத்தில் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு சாஸ்திரத்தில். ஆத்ம தரிசனம்னு அர்த்தம். தன்னைத்தான் பார்த்து கொள்ளுவது அப்படின்னு அர்த்தம். அப்போது ஒரு விபூதி மடலுக்குள்ளே என்னென்ன ரகசியம் இருக்குது பாருங்கள். இரவாமையை தரக்கூடியது என்பது பொருள். இறைவனின் அன்பை வெளிப்படுத்தி அதை நாம் பெற்றுக்கொள்வது என்பது பொருள். அருட்செல்வம் என்பது பொருள். பொருட்செல்வம் என்பது பொருள். விபூதி மடலுக்குள்ளே இவ்வளோ பெரிய ரகசியத்தை தமிழர்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த விபூதி மடலில் வைத்து விபூதியை தரிக்க முயற்சி செய்வோம். அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்திரஸ்து.